காச்சியா கோட்டாவோட எபிசோடு 4 பிரேக் டவுன் தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ணால் பிரேக் டவுனுக்குள்ளே இறங்கிடலாமா? எபிசோடோட ஸ்டார்டிங்கே போன எபிசோட் எங்கே விட்டாங்களோ அங்கே தான் கண்டினியூ பண்ணுறாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம ரூடோ வந்துட்டு என்ஜின் கூட ஏறி வண்டியில் நமக்கு கிளீனர்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வந்துட்டு இருப்பாங்க. அப்படி வரும்போது நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அவங்க ஒரு வழியாக கிளீனர் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வந்துடுறாங்க. வந்து பார்த்தா இதுதான் கிளீனர் ஹெட் குவார்ட்டர்ஸா அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் ரிசப்ஷனில் தான் பார்த்தீங்கன்னா அண்ட் இப்போ எல்லாருமே உள்ளே போயிடுறாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்துட்டு ஏதோ ரிசப்ஷனிஸ்ட் செம்மியும் இருக்காங்களே, அவங்களுக்கு ஹாய் சொல்லு, அவங்க தான் இங்கே எல்லாம் பார்த்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம ரூடோ நின்றுக்கிட்டு இருக்கான், அவங்களுமே அவனை பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க தான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரிசப்ஷன் சொல்லி முடிக்கல, அவங்க ஃபோர்க் வச்சு டக்குன்னு ரூடோ முன்னாடி பார்த்தீங்கன்னா மூஞ்சி முன்னாடி கொண்டு வராங்க. என்னடான்னு பார்த்தா அவன் முகத்துக்கு முன்னாடி சுற்றிக்கிட்டு இருந்த 2 ஈயை பார்த்தீங்கன்னா குத்தி கொண்டுட்டாங்க. ஸோ இப்போ உன்னோட பவர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க வந்துட்டு அவங்களோட கிளாஸை யூஸ் பண்ணி அவனை பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட அந்த ஒரு வைட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்ன்றது அவங்க கண்ணில் போட்டுற கண்ணாடி தான். அப்போ வைட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்ன்றது வெறும் வெப்பன்ஸ் மட்டும் கிடையாதா, இந்த மாதிரி எந்த ஆப்ஜெக்ட் வேணா இருக்கலாமா அப்படின்னு அங்கே தான் நம்ம ரூடோக்கே தெரியுது. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்களோட பவரை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ரூடோக்குள்ளே பார்த்துக்கிட்டு இருக்க அந்த இடத்துல பார்த்தா ஏதோ கிளிச் ஆகிற மாதிரி தெரியுது. இப்போ தான் தெரிய வருது, சரி அவனுக்கு பவர் உண்மையிலே இருந்துட்டு தான் இருக்குது, பவர் அவனுக்கு நல்லா இருந்துட்டு இருக்கு. ஸோ இவன் ஃபிசிக்கல் கண்டிஷன் நல்லா இருக்கிறதுனால நம்ம இவனை ஜீரோலேருந்து ட்ரெயின் பண்ணணும் அவசியம் இல்லை, இவனுக்கு ஓரளவுக்கு நல்ல டேலண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லி அங்கே அவனை நேச்சுரல் டேலண்ட்ன்ற மாதிரி அகைன் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க தான் பார்த்தீங்கன்னா உனக்கு ஸ்ட்ரென்த் இருக்கிறத தாண்டி உன் கழுத்துக்கு பின்னாடி ஏன் அந்த அசிங்கமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஐ மீன் போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா அவன் வந்துட்டு இன்னொருத்த கூட சண்டை போட்டிருப்பால, அவங்க கூட அதை பிளஞ்சர் வச்சு சண்டை போட்டிருப்பாங்களே, அந்த அளவுக்கு அவன் கழுத்துக்கு பின்னாடி இருந்துட்டு இருக்கு. அதனால தான் 2 ஈ அவனை சுற்றி சுற்றி வந்துகிட்டு இருக்கு. அங்கே இன்ஜின் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இதனால தான் அந்த 2 ஈயும் கழுத்து பின்னாடி சுற்றிக்கிட்டு இருந்துச்சா பாவி பல அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்க, வாய முடுறா அப்படின்னு சொல்லி ரூடோவும் பதில் கத்திட்டு இருக்கான். இப்போ அவங்க எல்லாருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளீனர் குவார்ட்டர்ஸில் அவங்க பாஸை பார்க்கறதுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் மற்ற கிளீனர்ஸையும் பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த கிளீனர்ஸில் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா எல்லாருமே ஒரே சமயத்தில் ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாரும் வேறு இடத்துல பார்த்தீங்கன்னா வேறு வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ரூம்குள்ளே எப்படியும் கம்மியான நாட்கள் தான் இருப்பாங்க. நீ கொஞ்சம் பேருக்கு தான் ஹேண்ட் ஷேக் கொடுக்க வேண்டியதாக இருக்கும், முடிஞ்ச இன்ட்ரடியூஸ் ஆகிக்க அப்படின்னு சொல்லி ரூமை திறந்து பார்த்தா மொத்த பயிலுங்களும் அங்கே தான் இருந்துட்டு இருக்கானுங்க. இன்றைக்கி நிறைய பேருக்கு வேலை இல்லை போடுறதுக்கு, மொத்த கிளீனர்ஸும் அந்த இடத்துக்குள்ள தான் இருந்துகிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இன்ஜினியர் என்ன சொல்கிறான், தப்பாக புரிஞ்சுக்கிட்டப்பா, எல்லாரும் இந்த இடத்துல தான் இருந்துகிட்டு இருக்காங்க, சரி இதுக்கப்புறம் நாங்கள் சரிப்பட்டு வராது, நாங்கள் போய் டேரெக்டாக பாஸை பார்த்தரலாம் அப்படின்னு சொல்லி பாஸை பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்காங்க. எதுக்கு கொஞ்சம் பார்த்து கரெக்டாக போயிட்டு வா, அவர்கிட்ட நல்லா பேசு அப்படின்ற மாதிரி இன்ஜின் அவங்ககிட்ட சொல்லி தான் அமுச்சு விட்டுட்டு இருக்கான். அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ ரூமுக்குள்ளே அமுச்சு விட திறந்து பார்த்தா அந்த இடத்துல பாஸ் கிடையாது, வெறிஞ்சா இருந்துகிட்டு இருக்கு. என்னடா இது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவனுங்க பார்த்துட்டு இருக்க. அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இவ செமியோ வந்துட்டு சொல்கிறா, பாஸ் இப்போ வேறு வேலையாக வெளியே போயிருந்திருக்காரு, அவருங்க இல்லை அப்படிமா சொல்லிட்டு இருக்கா. அடைச்ச தப்பான டைமிங்கில் ஒன்று கூட்டு வந்துட்டேன் ரோட, உனக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம் கம்மியாக இருக்குது, மேபி இன்னொரு டைம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லிட்டு இருக்கான். இதுக்காடா அவ்வளோ நேரம் என்னை அலப்பறை பண்ணி கூட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரியுமே அவன் பார்த்துட்டு இருக்கான். பாஸ் நீ பார்க்க வரலையா, அப்போ நீ இன்னும் அஃபிஷியல்ஸாக கிளீனர்க்குள்ளே சேரல, பாஸ் வர வரைக்கும் உன்னால் அஃபிஷியலாக கிளீனர்ஸ்குள்ளே ஜாயின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது அங்கே தான் ரியோ வந்துட்டு என்ன சொல்கிறா, அப்படியா அப்போ பரவாயில்ல, நீ வந்து என் கூட வந்து இந்த ஃபீல்டு ஏஜென்ட்டாக வேலை பாரு, ஃபீல்டில் என்ன நடக்குது வந்து வேடிக்கை பாரு அப்படின்ற மாதிரி கூட்டு போயிட்டு இருக்கா. ஸோ இப்போ செமியை பார்த்தீங்கன்னா ரூடோவை கூப்பிட்டு இந்த இடத்த பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கா. இது என்ன மாதிரி இடம், எது எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி மேப்பை காட்டி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பொல்யூட்டட் ஏரியாஸ், இதெல்லாம் நான் பொல்யூட்டட் ஏரியாஸ், மக்கள் இருக்கிற இடம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. பொல்யூட்டட் ஏரியாஸ் தான் என்ன அப்படின்னு சொல்லும்போது இன்ஜின் கிட்ட அவள் கேட்குறா, உங்ககிட்ட எதுவுமே சொல்லி அப்படின்னு கேட்கும்போது அவனுக்கு தேவையானதை மட்டும் தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த மடையை சொன்னது எதையும் நீ எடுத்துக்காது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவள் சொல்லிட்டு இப்போ நான் சொல்கிறா, நான் பொல்யூட்டட் ஏரியாஸ் எல்லாமே அந்த இடத்துல பயங்கரமான விஷக்காற்று இருந்துட்டு இருக்கோம், அங்கே தான் இந்த ட்ராஷ் பீஸ்ட் எல்லாமே இருந்துகிட்டு இருக்கு, அந்த இடத்துக்கு மட்டும் நீ போனேன்னா அந்த காற்றை சுவாசிச்சனா 15 நிமிஷத்துக்கு மேலே உன்னால் உயிரோடக்க முடியாது அப்படின்னு சொல்லி தான் அனுப்புகிறா. அதனால தான் இந்த இடம் அப்படி இருந்துச்சா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அண்டு மற்ற இடம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பொல்யூட்டட் இல்லாத இடம், சாதாரண இடங்களும் மற்ற இந்த இடத்துல இருந்துக்கிட்டு தான் இருக்குது, அங்கெல்லாம் காற்று நார்மலாக தான் இருந்துகிட்டு இருக்கும். இப்போ செமி ரூடோ கிட்ட ஒரு மாஸ்க்கு கொடுத்து விட்றா, எங்கே போனாலும் இந்த மாஸ்க்கெல்லாம் போயிடாது, அதை போட்டே போ அப்படின்னு சொல்லி ஒரு மாஸ்க் கொடுத்து விட்றா. அண்ட் இப்போ அவங்க ரியோ பார்த்தீங்கன்னா மற்ற ஹெல்ப்பர்ஸோடு சேர்ந்து நம்ம ரூடோவையும் வெளியே கூட்டு வந்துட்டு இருக்காங்க. கூட ஒரு 3 பேர் இருக்காங்க. அவங்க யாரான்னு பார்த்தா அவங்க தான் ஹெல்ப்பர்ஸ். இவங்களாம் ஃபிசிக்கலி செம ஸ்ட்ராங்கான ஆளுங்க, நிறைய பார்த்தீங்கன்னா வேலை செய்யக்கூடியவங்க. ஐ மீன் அவங்களுக்கு அந்த வைட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுற அந்த ஒரு பவர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்காது. அந்த கிளீனரோட அந்த ஒரு பவர் இல்லாதனால இவங்க பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலி செம ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அங்கே ஒருத்தர் ரூடோக்கு கை கொடுக்க கையவே பிடிச்சி முறுக்கி விட்டுருவான். ஏன் கை இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இவன் ஃபிசிக்கலி செம ஸ்ட்ராங்கானால பயங்கரமாக இருப்பான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ரியோ சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்கே இருக்கிற எல்லாருமே என்னோட வேறு லெவலில் இருக்காங்களே, நான் எப்படா இவங்க கூட மேட்சப் பண்ணுறது அப்படின்னு ரூடோ யோசிக்கும் போது பக்கத்தில் இருந்தால் இந்த ஒரு காட்டு மாதிரி இருக்கிற ஒரு இடம், கிட்டத்தட்ட அந்த குப்பையால் உருவான ஒரு காடு மாதிரி, அதுக்குள்ளே இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ட்ராஷ் பீஸ்ட்டுங்க மானு மாதிரி இருக்கிற ட்ராஷ் பீஸ்ட்டுங்கெல்லாம் வெளியே வந்துகிட்டு இருக்கு.
அதுங்க அட்டாக் பண்ண வருது, அதுங்களை தடுக்க வேணாம் அப்படின்னு ரூடோ சொல்லும்போது, கவலைப்படாத, அதுக்கு தானே வேலி போட்டு வச்சிருக்கோம், அதுங்களால அந்த வேலியை ஒடிக்க முடியாது, அதுங்களாம் நார்மல் தான் அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஓ அப்படியா, அதனால தான் இந்த மாதிரி வேலி இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, அடுத்து அந்த மான்களை தாண்டி நிறைய காட்டெருமை மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மிருகம் வந்து இப்போ எகைன் அந்த வேலியை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ ரொம்ப பெருசாக வந்துகிட்டு இருக்கு, இப்போ தடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் கவலைப்படாத, இந்த வேலி அதுங்களாலலாம் அவ்வளோ சீக்கிரம் தாண்ட முடியாது, அதனால தான் அதை ஸ்ட்ராங்காக நாங்கள் பில்ட் பண்ணி வச்சிருக்கோம், அதுங்க வந்தாலும் எப்படி நம்மளை தாண்டி உள்ளே போக முடியாது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ ரியோ என்ன சொல்கிறான்னா, இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நீ பதட்டப்பட்டனால எந்த வேலையும் ஆகாது, முடிஞ்ச வரைக்கும் கூல் மைண்டடாக இருந்தால் தான் உன்னால் இதெல்லாம் சமாளிக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. ஓகே, கூலாக இருக்கணும், பதட்டப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி. இப்போ ரூடோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு எகைன் பார்த்தீங்கன்னா அங்கே பதட்டம் இல்லாமல் நிற்கணும் அப்படின்ற மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கான். இப்போ ப்ரீவியஸ் 2 விட ஒரு பெரிய ட்ராஷ் பீஸ்ட் வந்து அந்த மொத்த வெளியுமே பார்த்தீங்கன்னா உடச்சி தூக்கி போட்டு அதை சுற்றி இந்த எல்லாமே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ரூடோவும் பார்த்தீங்கன்னா ஓகே பதட்டப்படக்கூடாது, தைரியமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எகைன் அவன் கம்முன்னு நின்றுக்கிட்டு இருக்கான். இதனோட அவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரூடோ வாயை பழக்கிறது மட்டும் இல்லாமல் அவன் மாஸ்க் காண்டு உழுத்து பார்த்தா ரியோவை பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறா. ஆமாம், இதை நம்ம பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவள் பார்க்கும்போது, பா உண்மையிலேயே செம்ம பெருசாக இருக்குடா அப்படின்னு சொல்லி ரியோ பார்த்தீங்கன்னா அது கிட்ட போய், இப்போ உன் கூட சேர்ந்து நான் டான்ஸ் ஆடுறேன் அப்படின்னு சொல்லி அவளோட வைட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுக்கிறா. பார்த்தா ஒரு கத்திரிக்கோளை எடுக்கிறா. இப்போ அந்த கத்திரிக்கோளை பார்த்தீங்கன்னா அவள் எனர்ஜி யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணால் இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு வைட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட், ஐ மீன் பெரிய சைஸ் ஒரு கத்திரிக்கோளா மாறிக்கிட்டு இருக்கு. அதை அவள் காலை வச்சு ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கா. காலில் மாட்டி குறுக்க வர அத்தனை ட்ராஷ் பீஸ்டையும் பார்த்தீங்கன்னா போட்டு வெட்டி வீசிக்கிட்டு இருக்கா அந்த காலில் இருக்கிற கத்திரிக்கோளை மூலமாக. இதுதான் அவங்க வைட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லும்போது, ஆமாம் அந்த கத்திரிக்கோளை அவள் காலை வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கா. எல்லா ட்ராஷ் பீஸ்டையும் அடிச்சு அவள் போட்டு தள்ளிடுவா. அதே மாதிரி நீயும் வந்துட்டு பாதுகாப்பாக இந்த இடத்துல சேஃப்டி கால் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அலட்சியமாக இருக்காங்கன்னு சொல்லும்போது, டக்குன்னு ரூடோ பின்னாடி வந்து இன்னொரு காட்டெருமை அவனை முட்டை வர ஹெல்ப்பர் போய் பார்த்தீங்கன்னா அவன் வந்துட்டு மொத்தமாக அதை தடுத்து நிறுத்தி அதை பார்த்தீங்கன்னா தூக்கி அந்த பக்கம் அடிச்சிடறான். அது டேரெக்டாக இப்போ ரியோ கிட்ட போயிட்டுருக்கு. அவள் கத்திரிக்கோளை வச்சு எகைன் அதை 2 வெட்டி போட்டுறா. இந்த மாதிரி இன்னும் நிறைய அமுச்சு விடு, நான் நிறைய வெட்டி போடுறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்க. அவனுங்களும் ஒவ்வொன்றுத்தையாக போட்டு தள்ளி பார்த்தீங்கன்னா தூக்கி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ரூடோ பார்த்துட்டு, பா இவங்களும் உண்மையிலேயே செம்ம ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க, இவங்க அளவுக்கு நம்மளாலே ஸ்ட்ராங் ஆக முடியுமா, இவங்களுக்கு நம்ம வீட்டாக இருக்கக்கூடாது, நாமளும் முடிஞ்ச வரைக்கும் நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரூடோ பார்த்துக்கிட்டு இருக்க. இப்போ அந்த பெரிய மாஸ்டர் கூட ரியோ சண்டை போடுறதுக்காக போயிட்டு இருக்கா. அதுவும் முன்னாடி நின்று சண்டைக்காக பார்த்தீங்கன்னா கூப்பிடுற மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்பர்ஸில் 3 பேரில் ஒருத்தர் திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் போக ஒரு காட்டெருமா அவர் அட்டாக் பண்ண வருது. அந்த அட்டாக் பண்ண வரதை ரூடோ எப்படியோ பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி வச்சு தடுத்துறான். நான் வந்துட்டு வெயிட்டாக இருக்கக்கூடாது, நானே உங்களுக்கு உதவி பண்ணோம் அப்படின்னு சொல்லி டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவனோட பவர் ரிலீஸ் பண்ணுறான். எதிர்த்து தான் ரிலீஸ் பண்ணுறான், அவன் பர்பஸாக பண்ணல, பட் எப்படியோ பார்த்தீங்கன்னா பவர் ரிலீஸ் ஆகிடுச்சு. ரிலீஸ் ஆன உடனேயே அவன் கையில் இருந்த கம்பி இப்போ சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கூண்டு மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. எப்படா நான் அதை ரிலீஸ் பண்ணேன், எனக்கே தெரியலையடா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் பார்த்துக்கிட்டு இருக்க. அந்த எருவ மாடு திரும்ப பார்த்தீங்கன்னா அதை உடச்சிட்டு உள்ளே வர பார்க்க அதை வந்துட்டு எப்படியும் ரியோவை பவரை வச்சு எகைன் தடுத்துட்றா. அதையும் மொத்தமாக போட்டு தள்ளிடுறா. பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிரச்சனை கொஞ்சம் பெருசாகிட்டு இருக்கு, இது இந்த வெளியவே உடச்சிட்டு உள்ளே வந்துருச்சு. அண்ட் நானும் அதை 2 பொழந்தேன், பட் இன்னும் பார்த்தீங்கன்னா அது சாகலை. ஸோ நமக்கு இன்னும் பிரச்சனை முடியல, அதனால் நாம் இப்போ அதை எப்படியாவது போட்டு தள்ளிடணும், இந்த வேலியை உடச்சதை நீங்கள் போய் உள்ளே ரிப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஹெல்பர்ஸ்லாம் உள்ளே ரிப்போர்ட் பண்ண போகிறாங்க. ரியோ அது கூட சண்டை போட போயிட்டுருக்கா. ரூடோ அதே இடத்துல நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ ரியோ பார்த்தீங்கன்னா அது கூட பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. முடிஞ்ச வரைக்கும் அவளால் இது முடிஞ்ச வரைக்கும் தடுத்துக்கிட்டு இருக்கா. அந்த பக்கம் ரியோவும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் சண்டை போட்டுட்ருக்கா. அது தலையில் இருந்த ஏகப்பட்ட பைப்புங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் வந்துட்டு வெட்டி வீசிக்கிட்டு இருக்கா. அண்ட் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று மிளற மாதிரி தெரியுது, பாசிபிளி அதோட கோராக இருக்கணும். அண்ட் இந்த சமயத்தில் அதை தலையில் இருக்க பைப்லாம் வெட்டி வீச அந்த பைப்பு கீழே விழுந்தாலும் திரும்ப பார்த்தீங்கன்னா அந்த பைப்லாம் எந்திரிச்சு வந்து திரும்ப அதுவாகவே அட்டாச் ஆகிக்குது. அதுவும் சும்மா இருக்கிற மாதிரி தெரில, அது வெறி பிடிச்சி பார்த்தீங்கன்னா தரையை தொப்புன்னு அடிச்சுக்கிட்டு இருக்க. ரூடோ பார்த்தீங்கன்னா அந்த தரைக்குள்ளே விழுற மாதிரி போயிட்டு இருக்கான். சே, நான் உங்களுக்கு வெயிட்டாக இருக்கேன், என் ஸ்ட்ரென்த்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியல, என்னால் உங்களை காப்பாற்ற முடியல அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா அவன் சொல்லிக்கிட்டு எப்படி அதில் ஒரு ஹெல்ப்பர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ரூடோவை காப்பாற்றி கூப்பிட்டு போயிடுறாரு. நீ இந்த இடத்துல இருக்கிறதுனால வெயிட்டுலாம் நினைக்காத, உன்னால் முடிஞ்ச ஹெல்ப் நீ பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லி தான் கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ரியோ அவரோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணி மேலேருந்து அந்த கத்திரிக்கோளை வச்சு ஒரே குத்து அதோட தலையவே பிச்சுக்கிட்டு இந்த பக்கம் வந்துடுறா. உள்ளுக்குள்ள அந்த கோரையுமே எடுத்துகிட்டு வந்துடுறா. அதோட கோரை அந்த ஆப்ஜெக்ட் என்னடான்னு எடுத்து பார்த்தா அது ஒரு கத்தி, ஒரு பாக்கெட் கத்தி தான், ஒரு கட்டர் மாதிரி. ஆக்சுவலி அது பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட வைட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட். ஒருத்தரோட வைட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படி ஒரு ட்ராஷ் பீஸ்ட்குள்ளே வந்திருக்கும், எப்படி அது கோரா ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க இன்னொரு இடத்துல, வேற ஒரு இடத்துல பார்த்தா இதுக்கு முன்னாடி ஒரு எபிசோடில் ஒரு 4 பேர் அவனை கடத்த பார்த்தாங்களே, சண்டை போட்டுட்டு இருப்பாங்களே, அவனை ஒருத்தனை பார்த்தீங்கன்னா இப்போ யாரோ ஒருத்தங்க கட்டி போட்டு வச்சுருந்துருக்காங்க. அண்ட் அந்த இடத்துல இருந்து அவன் மயக்கத்தில் முழிச்சு பார்க்க முன்னாடி இருக்கிறவங்கிட்ட யோ யார் யா நீ அப்படின்ற மாதிரி கேட்க, அதே மாதிரி அந்த மேலே ஸ்பியரைட்லேருந்து வந்தால அவன் யார் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். அண்ட் அவன் கேட்குறதோட இந்த எபிசோடை பார்த்தீங்கன்னா முடிக்கிறாங்க. பார்க்க ஹூடி வச்சுக்கிட்டு சுருட்ட முடியெல்லாம் வச்சுட்டு ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் இருந்துகிட்டு இருக்கான் பயபுள்ள. அண்ட் அத்தோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஒரு நல்ல கிளிஃப் ஹேங்கரோட தான் முடிச்சிருக்காங்க. அடுத்த எபிசோட் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த மண்டே ரிலீஸ் ஆயிடும். அவள் தான் கைஸ் இந்த வீடியோ நான் சொல்லுது, நிறைய விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். அண்ட் அடுத்த எபிசோடில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.